பக்ருச்ச அப்படின்ற ஒரு ஸ்ருதி இருக்கா. பக்ருச்ச ஸ்ருதி அப்படின்ற ஸ்ருதியில இருந்து அவர் உதாரணம் காட்டுறார். எப்படி ஒருவன் தானம் செய்யணும் அப்படிங்கிறது உதாரணம் காட்டுறார். இது வந்து ஸ்ருதி வாக்கியம் அப்படிங்கறதுனால குழப்பமான விஷயங்களை சொல்றாங்க. பட் நம்ம பொதுவா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடல் இருக்கு இல்லையா, இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு வேரூன்றிய மரத்தை போன்றது. இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய பழங்களும் பூக்களும் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்றோம், தானம் சொல்லி சொல்றோம், தர்மம், இந்த மாதிரி சத்தியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இந்த உடல்ல இருந்து தோன்றக்கூடிய பழங்களை போன்றது, பூக்களை போன்றது. ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழங்களை கொடுக்கலாம், பூக்களை கொடுக்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து வேரையே கேட்டார் அப்படின்னா, அது அந்த மரத்தினுடைய வேரை கேட்டார் அப்படின்னா கொடுக்க கூடாது. ஏன்னா வேரை கொடுத்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் பூவும் வரப்போறது கிடையாது, பழமும் வரப்போறது கிடையாது. மொத்தத்தை என்ன ஆயிடும், முதலுக்கே மோசமே போயிடும். அதனால யார் தானம் வந்து கேட்டாலும் தானத்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லணும். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு முழுமையாவும் கொடுத்துடக்கூடாது. என்ன வேணா கேளு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவன் எல்லாத்தையும் கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நமக்கு மிஞ்சி எதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு தானம் கொடுக்கணுமே தவிர நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது, அவனுக்கு தானமா கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அதனால இந்த இடத்துல நீ பேசக்கூடியது இது வந்து அதர்மம் கிடையாது, இது பொய்யே கிடையாது. என்ன பண்ணலாம், நீ கண்டிப்பா அவருக்கு வந்து பொய் சொல்லலாம், எல்லாத்தையும் கொடுத்துலாம். என்ன பண்ணு, உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ. எல்லாத்தையும் இன்னைக்கே கொடுத்து முடிச்சிடாது. இப்ப கொடுத்துட்டா அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் உங்ககிட்ட பிடிக்கிறோம். பிடுங்கின பின்னாடி உன்னால என்ன பண்ண முடியாது, மறுபடியும் சத்தியத்தையும் உன்னால கடைபிடிக்க முடியாது, தர்மத்தையும் கடைபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணிடாரு, எல்லாத்தையும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா பலி மகாராஜனுக்கு என்ன ஒரு கர்வம் இருந்துச்சு அப்படின்னா, நான் பெரிய மகாராஜன், இதெல்லாம் என்னுடைய பொருள், நான் தானம் பண்றேன், நான் இருக்கிறதே பெரிய புண்ணியம் செய்யக்கூடியவன், நான் பெரிய தானசாலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்றாரு கிருஷ்ணர் எடுக்க முயற்சி பண்றாரு. அவங்கிட்ட கூட இந்த ரெண்டு அகங்காரத்தை எடுக்க முயற்சி பண்றாரு. ஒண்ணு என்னுடையது, இன்னொன்னு நான் எனது அப்படின்ற இந்த அகங்காரம் மமக்காரம். இது என்ன பண்றாரு, ரெண்டே அடியில உடைச்சிட்டார். மூன்றாவது அடி இடமே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய தாண்ட முடியாத, நம்மளால உடைக்க முடியாத ஒரு விஷயம், அளக்க முடியாத ஒரு குற்றம் என்ன இருக்குன்னா, நான் எனது அப்படிங்கிற எண்ணம். நான் அப்படின்னா இந்த பொருள், இந்த நான் செய்யறேன் அப்படின்னு எண்ணம், அகங்காரம். அப்புறம் மமக்காரம், என்னுடையது அப்படின்றது. அகங்காரம் மமக்காரம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை என்ன பண்றார் பலி மகாராஜன் கிட்ட இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்றாரு வாமனதேவர் ரெண்டே அடியில ஆழ்ந்து எடுத்துட்டார். சோ அதான் நமக்கும் செய்ய விருப்பம், அதான் என்ன பண்றாரு நமக்கும் செய்யறார் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படியாக பலி மகாராஜா வந்து கொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா சத்தியசந்தனா இருக்கான். அதே போல பிராமணனுக்கு வந்து நல்ல மரியாதை உடையவனா இருக்கான். இப்படி இருக்கும்போது அவனை வந்து மத்த ராவணனை போலவோ இல்ல வந்து ஹிரண்யாட்சனை போலவோ அழிக்க முடியாது. ஆனா என்ன பண்றாரு, அவனை திருத்துறார். சோ இங்க என்ன பண்றாரு, திருத்தறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற எண்ணத்தை அவனது அவனுக்காக அப்படிங்கிற எண்ணத்துல மாத்துறார். நான் அப்படிங்கிற சப்தம் போயிட்டு அவன்னா பகவான் அப்படின்ற ஞாபகம் வரணும். என்னுடையது அப்படிங்கிறதுக்கு பதிலா இது பகவானுடையது, இது பகவானுக்காக அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த ரெண்டு விஷயத்தை உண்டுபடுத்ததான் என்ன பண்றாரு, இந்த 3 அடி நிலம், அந்த 3 அடி அப்படின்ற ஒரு நமக்கு லீலை கொண்டு வரார். இப்படியாக அங்க சுக்கராச்சாரியர் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம பொய் சொல்லலாம்ப்பா, பொய் சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா பொய் சொல்றதுனால என்ன பண்ண முடியும், நம்ம உண்மையை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த பொய்னால ஒரு தப்பும் வரப்போறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அவர் எந்த இடத்துல எல்லாம் பொய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை கொடுக்கிறார். அவர் கடைசியில சொல்லி முடிக்கிறாரு, ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்ருதாம் ஸ்யாஜ்குப்ஷிதம். ஸ்திரீஷுன்னா பெண்களிடம் எல்லாத்தையும் உண்மையை வந்து கொட்டிடக்கூடாது. என்ன பண்ணலாம், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு தெரிஞ்சு பேசணும். சொல்ல பெண்களிடத்துல குறிப்பாக நர்ம விவாகே அப்படின்னு சொல்றோம். விவாகே அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது அங்கங்க என்ன பண்ணலாம், பொய் சொல்லலாம். இதுதான் சொல்றாங்க இல்லையா, 1000 கல்யாணம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றது இங்க இருந்து வந்திருக்கு போல இருக்குது. சுக்கராச்சாரியருடைய வாக்கு, இது வந்து சாஸ்திர வாக்கு கிடையாது, சுக்கராச்சாரியர் சொல்லக்கூடிய வாக்கு. இது சாஸ்திரம் எடுத்துக்காதீங்க. சுக்கராச்சாரியர் சொல்றார் பலி மகாராஜனுக்கு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றார். யார் ஒருவன் வந்து கல்யாணம் பண்ண விருப்பறானோ அவன் என்ன பண்ணலாமா, இந்த மாதிரி பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெண்களிடத்துல பொய் சொல்லலாம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அப்புறம் ஒருவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதே போல தமாஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, வாழ்க்கையில ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணலாம், பொய் சொல்லலாம் சொல்லி சொல்றாரு. அதே போல பசுக்களை பாதுகாப்பதற்காக ஒருவன் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அதே போல பிராமணனை பாதுகாக்கிறதுக்கு ஒருவன் பொய் சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்படியாக எங்கெல்லாம் வந்து பொய் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி இதெல்லாம் கேட்கிறாரு. யாரு? பலி மகாராஜ் எல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் உடனே ஒரு முடிவுக்கு வரல. என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். சொன்ன விஷயத்துல ஏதாவது நியாயம் இருக்கா, உண்மை இருக்கா? என்ன பண்ணார் பலி மகாராஜர்? என்ன குரு ஆச்சு சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் சொல்றக்கூடிய விஷயத்த என்ன பண்ணார்? யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசிச்சுட்டு அவர் ஒரு முடிவுக்கு வரார். அதுக்கப்புறம் அந்த பலி மகாராஜன் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். 20வது அத்தியாயம். பலி மகாராஜன் என்ன பண்றார்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வாமன தேவன் எப்படி இந்த உலகத்தை அலைந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த 20வது அத்தியாயம். 20வது அத்தியாயத்தை பேச ஆரம்பிக்கிறார். பலிரேவம் கிரஹபாதிஹி குலாச்சாரியேன பாஷிதஹ தூஷ்ணீம் பூத்வா க்ஷணம் ராஜன் உவாசாஹித குரும். குரு கிட்ட ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன பேசினார் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கப்புறம் சொல்றாங்க, சுவாமி நான் வந்து உங்களுடைய வார்த்தையை இப்ப மீறினேன் அப்படின்னா தர்மத்தை மீறினவனாக நான் கருதப்படுவேன். குருவுடைய வார்த்தை மீறினேன் அப்படின்னா தர்மத்தை மீறினேன் அப்படின்ற வார்த்தை எனக்கு கெட்ட பேர் கிடைக்கும். ஆனா பகவான் சொன்ன வார்த்தையை நான் மீறினேன் அப்படின்னா பக்தியை மீறினவன் ஆகிறேன். அதனால நான் பக்தியை மீற விருப்பப்படல, பக்திக்கு நான் தடங்களா இருக்க விருப்பப்படல. அதனால என்ன பண்ண போறேன்? நான் என் வார்த்தையை பின்பற்ற போறேன். உண்மையில யாரு குரு? குரு யாரு அப்படின்னா யார் ஒருவன் பகவான் சொல்லக்கூடிய வார்த்தையை திருப்பி சொல்றாரோ அவர் தான் குரு. அதனால நீங்க எனக்கு இப்ப பகவான் சொல்லக்கூடிய வார்த்தை திருப்பி சொல்ற, நீங்க என்ன பண்றீங்க? புதுசா என்ன பண்றீங்க? உங்களுக்குன்ட்டு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணல, நானு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த ஏற்றுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் எப்படிப்பட்டவன்? பொய் சொல்றது அப்படிங்கிறது ஆபத்துல கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆபத்து காலத்துல கூட பொய் சொல்றது அப்படிங்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா நான் பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதன் எப்படி இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஆபத்து வந்துச்சு. எப்படிப்பட்ட ஆபத்து வந்துச்சு? நீ இப்ப சொல்லு, இல்லைன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றார், மிரட்டுறாரு. அப்படி மிரட்டும் போது கூட என்ன பண்றான் அப்படின்னா பிரகலாதன் என்ன பண்றான் அப்படின்னா பொய் சொல்லவே இல்லையா. அங்க பகவான் இருக்காரு அப்படின்னு விஷயத்த சொல்றான். அந்த ஒரு விஷயத்த அவன் சத்தியமா சொன்னாலே, சத்தியத்தை சொன்னா இல்லையா, உண்மையை சொன்னா இல்லையா, அந்த ஒரு சத்தியத்தை காப்பதற்காக என்ன பண்றாரு? பகவானு கீழே இருக்கு. அந்த சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சத்தியத்தை பேச அவனுக்காக என்ன பண்றாரு? பகவான் கீழே இருக்கிறதுனால அந்த சத்திய சந்தனுடைய பேரன் சுவாமி நானு, எப்படி நான் வந்து பொய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது போல ஒரு சாதாரண ஒரு ஏமாற்றக்கூடிய நபரை போல நான் எப்படி என்னுடைய வேலையை நடத்துறது, குறிப்பாக பிராமணர்களுக்கு நான் எப்படி பொய் சொல்றது? சச்சாகம் வித்தலோபேன பிரத்யட்ச கதம் த்விஜம் பிரதிஸ்ருதயா தாமித பிரஹ்ராதி கீதவோ யதா. பிரகலாதன் எப்படி பொய் சொல்ல மாட்டானோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லாம இருந்தாலும், அப்பா கொன்னுடுவான்னு சொல்லி சொன்னாலும் பொய் சொல்லாம இருந்தாலும், அது போல எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் நான் பொய் சொல்ல போறது கிடையாது. பொய் சொல்றதை காட்டிலும் ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் கிடையாது சுவாமி. நான் என்ன பண்ண மாட்டேன்? பொய் சொல்ல மாட்டேன். குறிப்பா பிராமணன் கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்துல பூமாதேவி ஒரு விஷயம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்றா அப்படின்னா, பூமாதேவி என்ன சொல்றா அப்படின்னா, இந்த உலகத்திலே பெரிய பாரமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நஹி அஸ்தாயாத் பரோ தர்மோ இதி ஹோவாச்ச பூமிரியம் பூரியம் சர்வம் ஷோடம் அலம் மன்யே ரிதே அலிகப்பரம் நரம் அப்படின்னு சொல்றா. பூமியில எனக்கு ரொம்ப பாரமான நபர்கள் யாரு அப்படின்னா பொய் சொல்லக்கூடியவர்கள். சோ எல்லாத்தையும் நான் தாங்கிடுவேன், ஆனா பொய் சொல்லக்கூடிய நபர்களை நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால நான் நரகத்துக்கு பயப்படல, எனக்கு ஏழ்மை வந்துடும், நான் பிச்சைக்காரனா போக போறேன்னு பயப்படல, எனக்கு பெரிய துன்பம் வந்துடுமோ, நரகத்துக்கு போயிடும்னு சொல்லி பயப்படல, எனக்கு இறப்பு வந்துடுமோன்னு சொல்லி பயப்படல, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தேவர்கள் அபகரிச்சிருவாங்கன்னு சொல்லி பயப்படல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன். என்ன விஷயத்துக்கு பயப்படுறேன் அப்படின்னா, பிராமணனை ஏமாத்திரணும் அப்படின்னு விஷயத்துக்கு பயப்படுறேன். சோ பிராமணனை ஏமாத்தினேன் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பயம் எனக்கு எதுவும் கிடையாது. அதனால என்ன பண்ண போறேன்? கண்டிப்பா இதை கொடுக்கதான் போறேன். என்ன சாமி பிரயோஜனம்? நம்ம கிட்ட இவ்வளவு செல்வம் என்ன பிரயோஜனம்? இந்த செல்வத்தை நம்ம தூக்கிட்டா போக போறோம். இந்த செல்வத்தை எப்படி நம்ம விட்டுதான் போக போறோம்? விட்டு போகக்கூடிய செல்வத்தை என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் நம்ம பக்தர்களுடைய சேவைக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதை விட என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால செல்வத்தை நான் கொடுக்கதான் போறேன். அவன் வந்து உதாரணம் சொல்றான். ததீச்சி சிவி மகாராஜன் உதாரணத்தை எடுத்து சொல்றான். இந்த மகாராஜ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய உயிரை கொடுக்க தயாராயிட்டாங்க.
தானத்துக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்க தயாராயிட்டாங்க. அப்படி அவங்க உயிரை கொடுத்தாங்க, நான் உயிரை கொடுக்க போறது கிடையாது, மண்ணை தானே கொடுக்க போறேன், நிலத்தை தானே கொடுக்க போறேன், என்ன சுவாமி இருக்கு. ஏன்னா எத்தனையோ அசுரர்களை பார்த்திருக்கேன். எத்தனையோ அசுரர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, போர்ல போயிட்டு சண்டை போட்டு மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. இப்ப திரும்பி வராத அசுரர்களுடைய பேர் எங்க நிலை பெற்றிருக்கான்னு நிலை பெற்றிருக்கல, எல்லாரும் போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அசுரர்கள் சண்டை போட்டாங்க, எல்லார் பேரும் மறந்து போயிடுச்சு, யார் பேரும் நிலையா இல்லை. திரும்பி வந்தவனுடைய பேர் நிலையா கிடையாது. ஆனா யார் பேர் நிலையா இருக்கு அப்படின்னா, யார் ஒருவன் இந்த மாதிரி தியாகம் பண்ணியிருக்கானோ, இந்த மாதிரி தானம் பண்ணியிருக்கானோ, அவனுடைய பேர் தான் என்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்னைக்கும் அழியாம இருக்கு. அதனால எனக்கு இந்த பேர் முக்கியம் சுவாமி. நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன், தானம் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய பேர் நிலையா இருக்க போகுது. உண்மையில பலி மகாராஜுக்கு அந்த எண்ணம் கிடையாது, பேருக்காக அவன் தானம் பண்ணல. இருந்தாலும் சுக்கராச்சாரியாரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்றானே தவிர அவனுக்கு பேர் புகழ் முக்கியம் கிடையாது. இருந்தாலும் சொல்றான், என்ன பண்ற, நான் வந்து இந்த பேர் நிலையா இருக்கும், என்னுடைய பேர் நிலையா இருக்கும். நம்ம எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சோம், எவ்வளவு சொத்து சேர்த்தன்னு முக்கியம் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்ணணும், எந்த அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்படின்றதுனால நான் இதை கண்டிப்பா செய்ய போறேன் சொல்லி சொல்றேன். இன்னென்ன சொன்னீங்க, பகவான் வந்திருக்கான்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. அந்த பகவான் வந்திருக்காரு அப்படின்னா நிறைய பேருக்கு தானம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, நல்ல நபர்களுக்கு. சோ நல்ல நபருக்கு தானம் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்பை நான் ஏன் விட்டு கொடுப்பேன், எனக்கு இந்த வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ண போறேன், கண்டிப்பா இந்த தானத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சு கடைசி வாதம் எடுத்து வைக்கிறான். நீங்க சொன்னீங்க இல்லையா, வந்திருக்கிறது யாரு, யஜந்தி யஜ்ஞம் க்ரதுபிர்யம் உதயந்தத்த பவந்த ஆம்யமான விதான கோவிதாஹ சயேஷ விஷ்ணோர்வரதோஸ்து வப்புரோ தாஸ்யாமி அமுஷ்யாமி க்ஷிதம் ஈப்சிதம் முனே. நீங்க சொன்னீங்க இல்லையா, யார் வந்திருக்கிறது, பகவானே வந்திருக்கான்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா. அந்த விஷ்ணு எப்படிப்பட்ட அப்படின்னா எல்லா வேதங்களாலும் புகழப்படக்கூடியவர் தான். எல்லா வேதங்களும் அவர் தான் புகழ்ந்து பேசும், எல்லா யஜ்யமும் அவரை வெளிப்படுறதுக்காக தான் இருக்கு. அதே போல அவர் தான் எல்லா விதமான வரங்களையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கார். அப்படிப்பட்ட விஷ்ணு என்னுடைய எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுவேன், நான் கொடுத்தே தீருவேன். ஏன்னா இப்படிப்பட்ட பகவானுக்கு யார் லக்ஷ்மிபதியா இருக்கான், அவன் என்ன பண்றான், என்கிட்ட வந்து தேகின்னு வந்து நிக்கிறான், கூடுறான்னு சொல்லிட்டு பிக்ஷா கையேந்து நின்று இருக்கான். இப்படி கையேந்து நிற்கக்கூடிய அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கு, இந்த பாக்கியத்தை விட நான் எதுக்கு விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அங்க கொடுக்க தயாராகிறார். அப்படி கொடுக்கும் போது சொல்றாரு அவரு, இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்தது பகவானாகவே இருக்கட்டும், அவர் பிராமண ரூபத்துல எனக்கு பயந்து வந்தவராகவே இருக்கட்டும், என்னை வந்து கைதியே பரட்டும், அவர் வந்து என்ன பண்ணாலும் சரி எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, என்ன பண்ண போறேன், நீ கொடுக்கதான் போறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய பாப்பங்களை, நம்முடைய எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியவரா இருக்கார். அதே போல அவரை கிட்ட சண்டை போட்டாலும் சரி, என்ன கட்டி போட்டாலும் சரி, அவருடைய எதிரி. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஏன்னா எப்படி வந்திருக்காரு அவர், இப்ப பிராமண ரூபத்துல வந்திருக்கார், என்னுடைய விருந்தாலேயே வந்திருக்கார். சோ வந்திருக்கும் போது அவர் நான் சண்டை போட போறது கிடையாது அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு இப்படி அவர் என்ன பண்ணார், தர்மத்தை செய்வதற்கு தயாராயிட்டார் பலி மகாராஜா. தயாரான பின்னாடி அதுக்கப்புறம் சுகதேவ கோசாமி சொல்றார், சுக்கராச்சாரியார் வந்து பாக்குறார், இந்த மாதிரி தன்னுடைய சிஷ்யன் தன்னுடைய சொல்ற பேச்சை கேட்கறது இல்ல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அந்த சிஷ்யன் மேல கோவம் என்ன பண்றார் அப்படின்னா பலி மகாராஜன் சாபம் விடுறார். என்ன சாபம் விடுறார் அப்படின்னா, நீ ரொம்ப பெரிய பண்டிதனை போல பேசுற, ரொம்ப பெரிய ஞானிகளை போல பேசுற, ஆனா உனக்கு எந்த விதமான புத்தியும் கிடையாது, என்ன பண்ணிட்ட, இப்படிப்பட்ட நீ ரொம்ப மூர்க்கத்தனமா நான் சொல்ற பேச்சை கேட்கறது இல்லையா, உன்னுடைய எல்லா செல்வம் அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சாபம் கொடுத்துட்டு அவர் போயிட்டு பலி மகாராஜன் இதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. அவன் நினைச்சா எப்படியாவது இந்த வாமனனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரா. அப்பதான் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை கூப்பிடுறார். மனைவியான விந்தியாவலி அப்படின்ற அந்த மனைவியை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு என்ன பண்றா, அவ தன்னுடைய கரங்களால இந்த சொம்பை கொண்டு வராலாம், ரொம்ப அழகான பாத்திரத்தை கொண்டு வர, அந்த பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை தாரவாத்து கொடுத்தோம் அப்படின்னா அப்ப தான் செஞ்ச சத்தியத்தை அவர் உறுதிப்படுத்துவதற்கு சமம். அதனால என்ன பண்றாரு, விந்தியாவலி கத்திய பத்னி ஜாலக மாலினி அனின்யே கலசம் ஹைமம் அவனே ஜாமி அபாமிருதம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படியாக அந்த மனைவி என்ன பண்றா, விந்தியாவளி அப்படின்ற மனைவி கையில ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்த பின்னாடி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பாமணனை உட்கார வச்சு அவருடைய பாதத்துக்கு பூஜை பண்றாங்க, பாத அபிஷேகம் பண்றாங்க. அந்த தண்ணியை வச்சு பாத அபிஷேகம் பண்ண பின்னாடி அந்த தண்ணி எடுத்து தன்னுடைய தலையில தெளிச்சுக்கிறாங்க. தெளிச்சுக்கிட்ட பின்னாடி அப்ப
இந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா எல்லா தேவர்களும் வந்து கூட்டிட்டாங்க. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதால என்ன பண்றாங்க, எல்லா தேவர்களும் கந்தர்களும் வித்யாதர்களும் கிண்ணறர்களும் கிம்புருஷர்களும் சித்தர்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் எல்லாம் கூட்டிட்டாங்க. என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து பலி மகாராஜனை புகழ்ந்து பேசுறாங்க. என்ன புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா, உனக்கு தெரிஞ்சிருந்தும் பகவான் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து என்ன பண்ற, நீ தானம் பண்ற. உனக்கு இல்லையா உண்மையான தானம், கொடை அப்படின்ற அந்த குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. ஆயிரக்கணக்கான வாத்தியங்கள் வாசிக்கப்படுதா, எல்லா இடத்துலயும் ரொம்ப சுகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றான் இவன், பகவானுக்கு தார வார்த்தை கொடுக்குறான். பகவானுக்கு எப்ப தாரை வார்த்தை கொடுத்தானோ, இந்த தண்ணியை விட்டு நான் இந்த 3 அடியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த க்ஷணத்துல பெரிய உருவத்தை எடுத்துக்கிட்டாரு. தத்வாமனம் ரூபம் அவர்தாத்புதம் ஹரே அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூகம் திசோத்யோர் விவர பதாயதயஸ் த்ரியன்று தேவ ரிஷயோ யதாசத. பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அவருடைய தண்ணி பட்ட உடனே அந்த பக்தன் கிட்ட இருந்து கொஞ்சம் தண்ணி தன்னுடைய கையில பட்ட உடனே மல வளர்ந்துட்டாரா. எப்படி வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாரு. பக்த பிரியா வைத்ததா பரிவர்த்தமானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தனுக்கு ரொம்ப பிரியமான பக்தன். அவன் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டானா, கொடுத்த உடனே பெருத்து போயிட்டானா பகவான். பொதுவா யசோதை வந்து வெண்ணெய் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கா கிருஷ்ணர். ஆனா இவன் என்ன பண்ணல, வெண்ணெயெல்லாம் கொடுக்கல. வெண்ணெயெல்லாம் கொடுக்காம என்ன பண்றான் அப்படின்னா, வெறும் மண்ணை தான் கொடுத்துருக்கான். அந்த மண்ணை சாப்பிட்ட உடனே அப்படி வளர்ந்துட்டானா பகவான். நம்ம ஆண்டாலும் சொல்றான் இல்லையா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பான்னு சொல்லி சொல்றான். உத்தமன் அங்க வார்த்தையை உபயோகப்படுத்துற காரணம் என்ன அப்படின்னா, வந்தது ஒரு உருவத்துல, இங்க வளர்ந்தது இன்னொரு உருவத்துல, அளந்தது இன்னொரு உருவத்துல. ஏன் இப்படி பண்ணலாமா, நீ வந்தது எந்த உருவத்துல வந்த, சின்ன உருவத்துல வந்த, சின்ன உருவத்துல வந்துட்டு அந்த உருவத்துல நீ வந்து அளக்கணும். பெரிய உருவத்தை எடுத்துட்டு அளந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்டுருவாங்களாம். அதுக்கு அங்க ஆண்டாள் சொல்றார், வந்தது ஒரே உருவம் தான், இருக்கிறது அளவு ஒரே உருவம் தான். ஆனா என்ன பண்றது, ஒரு சிலருக்கு ரொம்ப வேகமான குரோத் இருக்கும். ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இப்ப மறுபடியும் போய் அவரை பார்ப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க எப்படி இருப்பாங்க, இப்பயும் அப்படியே இருப்பாங்க, கொஞ்சம் கூட மாறாம அதே உடம்போட இருப்பாங்க. நம்ம கேட்போம், எப்படி சுவாமி 20 வருஷமா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்போம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திருப்போம், போன மாசம் தான் பார்த்திருப்போம், இந்த மாசம் வந்து பார்த்தா ஒரு 2 சுத்து ஏறி இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் வளரக்கூடியவங்க. ஸோ அப்படி பகவான் எப்படி இருக்காரா, ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டாரு. எதனால வளர்ந்துட்டாரு சொல்றாரு, பக்த பிரியே வைததா பரிவர்த்தமானே. பக்தனுடைய சங்கம் ஏற்பட்டோடனே, பக்தன் ஒரு விஷயத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டாரா, பெருசா வளர்ந்துட்டாராம். அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க சுவாமி ஏமாத்தெல்லாம் கிடையாது, அவர் கொஞ்சம் வளர்ச்சி அதிகம், ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துட்டாரு. அதனால உத்தமன், ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி என்ன பண்றான் அப்படின்னா, பகவான் ரொம்ப சீக்கிரமா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா நம்ம வந்து தானம் வாங்கும்போது ரொம்ப குறுகி போயிடுவோம். யாராவது நம்மளுக்கு தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம தானம் வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்குறோம்னு சொல்லிட்டு வெக்கத்தினால என்ன பண்ணிருவாங்கன்னா பொதுவாக குறுகி போயிடுவாங்க. ஆனா பகவான் குறுகலையும், பகவான் வந்து விரிய ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷம், பக்தன் கொடுத்தானே என்ற சந்தோஷம் என்ன பண்ணாரு, ரொம்ப வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வளர்ந்த பின்னாடி இங்க விஸ்வரூபத்தை பாக்குறார். இங்க ஒரு விஸ்வரூபம் காட்டுறார். தன்னுடைய உடல்லையே எல்லாத்தையும் காட்டுறார். தன்னுடைய உடல் எல்லா உலகத்தையும் அளக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதா காட்டுறார். அதே போல மொத்த உலகம் தன்னுடைய உடலுக்குள்ள இருக்கிற விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்த சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அற்புதமா வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி தனக்குள்ள எல்லாம் அடக்கம் அப்படிங்கிற விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறார். அதை நம்ம ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல்றாரு, பிரசாமஷ்டாங்கிரிதலே தபாதயோர் மஹிம் மஹிந்திரான் புருஷஸ்ய ஜக்னயோஹ அத்ரீனோ ஜமுனானி விஸ்வமூர்த்திர் ஊர்வோர்கணாம் மாருதிம் இந்திரசேனஹ. பகவானுடைய கால் இருக்கு இல்லையா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கும் இல்லையா அந்த அடித்தளம், அந்த அடித்தளத்துல மொத்த உலகமும் அங்க வந்து அடங்கிடுச்சான். அதுக்கப்புறம் அவருடைய கால், அந்த கால்ல எல்லா விதமான இந்த உலகத்தில் இருக்க எல்லா மலைகளையும் எல்லா குகைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய முட்டி, கால் முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டி கணுக்கால்ல வந்து எல்லா பறவைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தொடையில பல்வேறு விதமான காற்றுகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இடுப்புல, அவருடைய உடையில வந்து பல்வேறு சந்தியா காலங்கள், 3 சந்தியா காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த சந்தியா காலத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அவருடைய மலம் ஜலம் கழிக்கூடிய அந்த இடத்துல வந்து பிரஜாபதிகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய மலம் கழிக்கூடிய இடத்துல தன்னுடைய ராட்சசர்கள்லயே ரொம்ப சிறந்த தலைவர்களா இருக்காங்க, படைத்தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அங்க அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க பகவானுடைய நாபில வந்து மொத்த ஆகாசத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். 7 கடல்கள்லையும் பகவான் இடுப்புல பார்க்க ஆரம்பிக்கிறான். பகவானுடைய இந்த மாறு பகுதியில எல்லா நட்சத்திரமே பார்க்க ஆரம்பிக்கிறான். பகவானுடைய இதயத்துல தர்மத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். பகவானுடைய ரொம்ப அழகான அந்த மார்பகத்துல ரொம்ப அழகான வார்த்தைகளையும் உண்மையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதே போல அவனுடைய மனதுல பகவானுடைய மனதுல சந்திரனை பார்க்க ஆரம்பிக்கிறான். பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல லட்சுமி தேவியை பார்க்க ஆரம்பிக்கிறான். பகவானுடைய கழுத்துல எல்லா அக்ஷரங்களையும் வேதங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். பகவானுடைய கைகள்ல எல்லா தேவதைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். பகவானுடைய காதுகள்ல எல்லா திசைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய தலையில சொர்க்கத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய கேசங்கள்ல எல்லா மேகங்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய மூக்குல வந்து எல்லா விதமான காட்சிகளையும் பிராணையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய கண்கள்ல சூரியனை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வாயில இருந்து நெருப்பை பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகள்ல இருந்து வேத மந்திரங்களை பார்க்கிறார். அவருடைய நாக்குல இருந்து வருண பகவானை பார்க்கிறார். அவருடைய புருவங்கள்ல இருந்து சட்ட திட்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய இந்த மூடி திறக்குது இல்லையா, இந்த கண் இமைகள்ல வந்து பகல் இரவை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய நெற்றில வந்து கோபத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய உதடுல வந்து பேராசையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய தொடு உடல்ல வந்து காமாசையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய விந்துல இருந்து நீரை பார்க்கிறார். அவருடைய பின்பகுதியில இருந்து அதர்மத்தை பார்க்கிறார். அவருடைய அற்புதமான செயல்பாடுகள்ல இருந்து யஜ்யத்துல இருக்கக்கூடிய அந்த யஜ்ய அக்னியை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய நிழல்ல இருந்து இறப்பை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அழகான சிரிப்புல இருந்து மயக்கக்கூடிய மாயா சக்தியை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள்ல இருந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஔஷதிகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய நரம்புகள்ல இருந்து எல்லா நதிகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய நகங்கள்ல இருந்து பல்வேறு விதமான அழகான கற்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். விலை உயர்ந்த கற்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருடைய புத்தியில இருந்து பிரம்மதேவனை பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்படியாக மொத்த உடம்பையும் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான நகரக்கூடிய நகராத எல்லா உயிர்வாளிகளையும் அவருடைய உடல்ல பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்த்த பின்னாடி இதை வந்து எல்லா அசுரர்களும் பார்க்கிறாங்க. அசுரர்கள் பார்க்கும்போது அவருடைய கையில சக்கரம் வச்சிருக்காரு. அவருடைய கையில சுதர்சனம் அப்படின்ற சக்கரத்தை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய கைகள்ல வந்து பாஞ்சஜன்யம் இருக்கு. அவருடைய கையில கௌமுதகி அப்படின்ற ஒரு பெரிய கதை இருக்கு. வித்யாதர அப்படின்ற ஒரு வாள் இருக்கு. கேடயம் இருக்கு. அக்ஷய சாயக அப்படின்ற அம்புரா துணி இருக்கு. சோ இப்படி எல்லா விதமான ஆயுதங்களும் அவர்கிட்ட இருக்கும்போது அந்த ஆயுதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பகவான் முன்னாடி நின்று அவர் வந்து வணக்கம் செலுத்தி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பகவானுடைய சகாக்களான சுனந்த அப்படின்ற சகாக்கள் என்ன பண்றாங்க, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தேவதைகளும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. பகவானுடைய கிரீடத்தை பார்க்கிறான். பகவானுடைய இடுப்புல இருக்கக்கூடிய ஒட்டியானத்தை பார்க்கிறான். அவருடைய காதுகள்ல மகர குண்டலம் தொங்கிட்டு இருக்கு. இதயத்துல ஸ்ரீவத்சம் இருக்கு. கழுத்துல கௌஸ்தவ மணி அப்படின்ற மணியை போட்டுட்டு இருக்கார். மஞ்சள் நிற ஆடையை உளுத்திட்டு இருக்கார். இடுப்புல வந்து ஒட்டியானம் போட்டிருக்கார். கழுத்துல வந்து பெரிய வனமாலையை போட்டிருக்கார். இப்படி பகவான் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. காட்டின பின்னாடி ஒரே ஒரு அடியில் என்ன பண்ணார், பூமியை மொத்தம் வளர்ந்துட்டாரு. 2வது அடியே மேல தூக்குறாரு. இடது காலை வச்சு மேல தூக்குறாரு. மேல தூக்குனா அந்த கால் மேல போகுது சொர்க்கலோகத்தை கடந்து, மகரலோகத்தை கடந்து, ஜனலோகத்தை கடந்து, தப்போலோகத்தை கடந்து கடைசியில சத்தியலோகத்தையே போய் சேர்ந்துருச்சான். சத்தியலோகத்துக்கு போன பின்னாடி ஏதோ என்னடா புதுசா ஏதோ ஒரு கால் வந்து நிக்குதுன்னு இங்க பாக்குறாரு. பிரம்மதேவர் பாக்குறாரு. பார்த்தா அது வந்து பகவானுடைய கால். சோ பகவானுடைய கால் வந்த பின்னாடி என்ன பண்றாங்க, பிரம்மதேவர், மரீச்சி, பல ரிஷிகளை கூப்பிட்டு என்ன பண்றாரு, பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலத்துல இருந்து அந்த காலை வந்து அபிஷேகம் பண்றாரு. காலை வந்து கழுவ ஆரம்பிக்கிறார். அந்த கால் தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மதேவர் அந்த கால் தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தம் தான் நம்ம என்ன சொல்றோம் இப்ப கங்கைன்னு சொல்லி சொல்றோம். அந்த பிரம்மதேவர் வழிபடும் போது என்னெல்லாம் வழிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரோட சேர்ந்து சொல்றார். வேதோபவேதோ நியமோ யம யாம விதஸ்த தத்ரேக இதிஹாச புராண சம்ஹிதः ஏசாபர யோக சமீர தீபித ஞானாக்னின ரந்தித கர்ம கல்மஷः அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள், உபனிஷத்துக்கள், நியாய சாஸ்திரங்கள், தர்சனங்கள், அங்கங்கள், புராணங்கள், சம்ஹிதைகள், யம நியமம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அக்னி தேவன் எல்லாம் என்ன பண்றாங்க, யோக சக்தி, யோகத்துல வரக்கூடிய விபூதிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க நபர்களா இருக்காங்க, தேவதைகளாவே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பகவானை வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்து கமண்டலோ ஜலம் தத் உருக்ரமஸ்ய பாதாவனேஜ பவித்ராத நரேந்திர
ஸ்வத்துர்நபோ அதோன்னபஸ்ய சபததி நிமார்ஷிஷ்டி லோகம் த்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்திஹி. சோ அப்படி பிரம்மதேவன் அவனுடைய கமண்டலத்துல இருந்து அன்னைக்கு வழிபட்டார் இல்லையா அந்த வாமனதேவன் திருவிக்கிரமனுடைய காலை, அந்த தண்ணீர் என்ன ஆகுதா இன்னைக்கு உலகத்திலையும் கங்கை அப்படின்ற பேர்ல எல்லாரும் தூயப்படுத்திட்டு இருக்கான். இப்படியாக பிரம்மாதயோ லோகநாத ஸ்வநாதாய சமாத்ருதா சானுக்தோ பலிம் அஜ்ருஹு சங்கிபிதாத்மா விபூதயே. இப்படியாக பிரம்மதேவரால் வழிபட்ட பின்னாடி என்ன பண்றாரு பகவான், தன்னுடைய உருவத்தை சுருக்கிட்டு மறுபடியும் வாமனா வந்துட்டார். வாமனா வந்த பின்னாடி அங்க இருந்த எல்லா தேவதைகளும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களா, எல்லாரும் குதிச்சுக்கிட்டு ஜெய ஜெயா ஜெய ஜெயா எல்லாம் கோஷம் பண்ணி என்ன பண்றாங்களா, அந்த வாமனனை வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்களா. குறிப்பா அங்க என்ன பண்றாரு, ஜாம்பவான் வந்துட்டார். ராமாயணத்துல சொல்லுவார், ஜாம்பவான் சொல்லுவார், அங்க வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சுந்தரகாண்டத்துடைய ஆரம்பத்துல எல்லா குரங்களும் யோசிச்சுட்டு இருக்கும், இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது, சமுத்திரத்தை எப்படி தாண்டது யோசிச்சுட்டு இருக்கும். அப்ப ஜாம்பவான் சொல்லுவாரு, என்னடா பசங்களா நீங்கெல்லாம் இந்த சமுதிரத்தை தாண்டது யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல வாமன தேவன் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார், பெரிய அவதாரத்தை எடுத்தார். அந்த அவதாரம் எடுக்கும் போது ஒரு முறை கிடையாது, மொத்த திரிவிக்ரமையும் 3 முறை சுத்தி வந்தேன்டா, உலகத்தையும் 3 முறை சுத்தி வந்தேன். அப்படி இருந்த நீங்களாம் என்னமோ சின்ன பசங்களா வந்து இந்த ஒரு சின்ன கடல் தாண்டறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவளுக்கு ஜாம்பவான் சொல்ற ராமாயணத்துல. அந்த ஜாம்பவான் என்ன பண்றாராம், அவர் தான் முதல்ல வந்து சங்கத்தை ஊதுறான், சங்கநாதம் பண்ணிட்டு பகவானுக்கு வெற்றின்னு சொல்லிட்டு ரொம்ப பூரிச்சு போயிட்டு அங்க பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அசுரர்கள் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ நம்மளை ஏமாத்திட்டான் பாத்தியாடா, நம்ம ராஜா வந்து அமைதியா யஜ்யம் பண்ணக்கூடிய சமயத்துல அவர் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டாரு, யஜ்யம் பண்ணாரு அப்படின்னா யார் எது வந்தாலும் கேட்டா கொடுத்துருவார். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு என்ன பண்ணிட்டான், தேவர்களுக்காக நம்மளை ஏமாத்திட்டா, நம்மளை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம ராஜாவுக்கு நம்ம உதவி பண்ணணும். எப்படி உதவி பண்ணும், நம்ம போய் இவங்களை எல்லாத்தையும் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்றாங்களா, வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணு தூதர்களை வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, விஷ்ணு தூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களையும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும் போது அங்க நந்த, சுனந்த, ஜெய விஜய, பிரபல, பல, குமுதாக்ஷ, விஸ்வக்ஷேன, கருட, ஜெயந்த, ஸ்ருததேவ, புஷ்பதந்த, சாத்வத அப்படின்ற நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து விஷ்ணுவோட சேனாதிபதிகள். இவங்க என்ன பண்றாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா, அசுரர்கள் தோத்து போயிட்டு இருக்காங்க, தேவர்கள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இதை பலி மகாராஜன் பார்த்துட்டு அசுரர்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டான். சொல்றான், அசுரர்களே நீங்க சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்ன, நம்மளுடைய குரு நம்மளுக்கு சாபம் கொடுத்திருக்காரு. அந்த சாபத்தால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அழிஞ்சுதான் போக போறோம். என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப காலம் நம்முடைய கட்டுப்பாட்டுல கிடையாது, நமக்கு உகந்ததா கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துச்சா, காலம் நமக்கு சாதகமா இருந்துச்சு. சாதகமா இருக்கும்போது என்ன பண்ண முடிஞ்சது, நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. தேவர்கள் நம்மளை பார்த்து ஓடுனாங்க. இப்ப காலம் நமக்கு சாதகமா கிடையாது, தேவர்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது. காலம் நல்லா இருந்துச்சுன்னா அவன் நல்லா இருக்கணும். காலம் நல்லா இல்லை, ஒருத்தனுக்கு வந்து பிரதிகூலமா அனுகூலமா இல்லை அப்படின்னா அவன் எந்த விஷயத்த பண்ணாலும், அவன் வந்து எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு திட்டங்களை போட்டாலும், எவ்வளவுதான் தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி செயல்படுத்தாலும், இல்ல எவ்வளவுதான் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டிட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் மேஜிக் வேலையை பண்ணாலும் அவன் என்ன பண்ண முடியாது, காப்பாத்திக்க முடியாது. காலம் என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் அழிச்சிடும். அப்படின்றதுனால இப்ப விஷ்ணு தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்க. காரணம் என்னது, இன்னைக்கு காலம் அவங்களுடைய பக்கத்துல இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அவங்களை விட்டுடுங்க. விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் இனிமேல உங்களுடைய இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அந்த விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றாங்களா, அந்த ராட்சசர்கள் எல்லாத்தையும் அடிச்சு பாதாள லோகத்துல கொண்டு போய் இறக்கிட்டாங்க. எதுக்குன்னா பின்னாடி பலி மகாராஜனை வந்து பகவான் சொல்றார், கருடதேவன் வந்துட்டார். ஸோ கருடதேவன் கிட்ட சொல்லிட்டு பலி மகாராஜன் வந்து கட்டி போடுறான்னு சொல்லிட்டார். பலி மகாராஜன் வந்து என்ன பண்றாரு, கருட பகவான் வந்து வருண பாசத்தினால கட்டிட்டாரு, கைத்தை போட்டு கட்டிட்டாரு. கட்டின பின்னாடி பலி மகாராஜன் தலையை தொங்கிட்டு இருக்கார். தொங்கிட்டு இருந்தாலுமே கூட அவர் கொஞ்சம் கூட பாதிப்பு அடையவே இல்லையா. பலி மகாராஜனுக்கு வந்து அவமானமோ இல்லை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப துன்பப்படம் கூட இல்லையா. தத்பந்தம் வருணை பாசைர் பகவான் ஆஹவாமனஹ நஷ்டஸ்ரீயாம் ஸ்திர பிரக்ஞாம் உதார யசசாம் நிருபஹா சொல்றார். பலி மகாராஜன் அந்த வருண பாசத்தால கட்டப்பட்டிருக்கான். கட்டப்பட்ட பின்னாடி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நஷ்டஸ்ரீயாம் சித பிரக்ஞாம் அப்படின்னு சொல்றார். எல்லாம் போயிடுச்சு, எல்லா செல்வம் போயிடுச்சு, ஆனா எப்படி இருக்கான், சித பிரக்ஞாம் சொல்லி சொல்றார். அவனுடைய புத்தி பேதலிக்கவே இல்லையா.
ஏன்னா உண்மையான செல்வம் அவங்ககிட்ட வந்துருச்சு. என்னது? பகவான்ற செல்வம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த செல்வம் போனா அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. உண்மையான செல்வம் கிடைச்சதுனால ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உதார யசசாம் நிருபஹ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய புகழை அடைஞ்சிட்டான். எப்படிப்பட்ட புகழை அடைஞ்சிட்டான்? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பலிமகாராஜன் செஞ்ச அந்த ஒரு தானத்தை எல்லாரும் பேசுவாங்க. சரணாகதி அப்படின்னா பலிமகாராஜன் தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. 9 விதமான அங்கங்கள்ல, பக்தி அங்கங்கள்ல கடைசியில சரணாகதின்னு சொல்லி சொல்றோம். அந்த சரணாகதிக்கு யாருடா உதாரணம் சொன்னா பலி மகாராஜன் தான் சொல்றோம். அப்படி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பலி மகாராஜனுடைய பெருமை அப்படிங்கிறது இனிமேல இருக்க போறது அப்படின்றதுனால கொஞ்சம் கூட பாதிப்படையவே இல்லை. ரொம்ப அமைதியா இருக்கான, சாந்தமா இருக்கான. இது கேட்டிருந்த பதானி த்ரீணி தத்தானி பூமேர் மஹ்யம் துவயாசுர துவயாபியாம் கிரந்த மஹி சர்வே த்ரியாம் உபகல்பய. வாமன பகவான் இப்ப ரொம்ப கம்பீரமான குரல்ல மிரட்டுறாரா பலி மகாராஜன். பலி மகாராஜா, பெரிய தானவலல போல நம்ம எனக்கு வாக்கு கொடுத்தியே, என்ன கேட்டாலும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடிக்கே பத்தல நீ செஞ்சதெல்லாம். 2 அடி என்ன பண்ணிட்டேன்? பூமிய சொர்க்கத்தை எல்லாத்தையும் அளந்துட்டேன். 3ஆவது அடி எங்க வைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா. சொல்றாரு, யாவத் தபதி அசோ கோபிர் யாவத் இந்து சோபி சோஹோ துபிஹி யாவத் வர்ஷதி பர்ஜன்யஸ் ததாவதி பூமிரியம் துவயா இவம் தவ அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு சூரியன் இந்த உலகத்துல பிரகாசிச்சிட்டு இருக்கோ, எந்த இடம் வரைக்கும் சந்திரன் பிரகாசிச்சிட்டு இருக்கோ, எந்த அளவுக்கு மேகங்கள்லாம் வருஷிச்சிட்டு இருக்கோ, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் நானு? கவனம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் நானு? என்கிட்ட எடுத்துக்கிட்டேன். அதனால இனிமேல உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. பூர்லோகம் எடுத்துட்டேன், போர்லோகம் எடுத்துட்டேன், மக்கரலோகம், ஜனலோகம், தப்பலோகம், சத்தியலோகம் வரைக்கும் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்கிட்டேன். இனிமேல கொடுக்கறது உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதுனால எனக்கு நீ என்ன பண்ற? கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்ட. பிரதிஸ்ருதாம் ஆதுதஸ்தே நிரயே வாச ஈஷதே விஷத்வம் நிரயம் தஸ்மாத் குருணா சானுமோதிதா. அதனால எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இல்லையா, அந்த ஏமாத்துனதுனால என்ன பண்ண போறேன்? உனக்கு நான் நரக தண்டனை கொடுக்க போறேன். என்ன பண்ண? நரக லோகத்துக்கு போ, கீத பாதாள லோகத்துக்கு போ, இந்த குருவையும் சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? குருவையும் சேர்த்தே கூட்டிட்டு போ சொல்லிட்டாரு. இப்படி பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த சொர்க்கலோகத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு பாதாள லோகத்தை கொடுக்கிறார். இந்த பாதாள லோகத்தை சொல்றாரு, இந்த மாதிரி யார் ஒருவன் வரக்கூடிய தானம் கேட்டு வரவனுக்கு தானத்தை கொடுக்க முடியலையோ அவன் என்ன பண்றான்? நரகலோகத்தில் கஷ்டப்பட போறான் அப்படின்ற விஷயத்தை காட்டுறார். உண்மையில பலி மகாராஜன் கஷ்டப்பட போறது கிடையாது. மிக உயர்ந்த செல்வத்தை கொடுக்க